மக்கள் பணம் திருப்பி மக்கள்கிட்ட வருது அப்படின்னா சந்தோஷம். அப்போ வரி ஏறுமேன்னா குடிசையில் இருக்கவங்கள ஏழை பாழைகளுக்கெல்லாம் பெருசாக வரி ஏறாது. மாடி வீடு ஃப்ளாட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் வரி ஏறும். இல்லை மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வரி ஏறும். அவங்களுக்கு கொஞ்சம் வரி ஏறினா கூட தலையிலே அடிச்சுக்கிட்டு புலம்பிட்டு கட்டிட்டு போயிடுவாங்க. கீழே இருக்கவங்களுக்கு அந்த பணம் போய் சேருதும் போது உள்ளபடியே மக்களோட வாழ்வாதாரம் என்பது கொஞ்சம் மேம்படும். ஆனா இலவசத்தை குடுத்து மக்கள வந்து கெடுக்குறீங்கன்னு ஒரு ஜட்ஜ் பேசுனதெல்லாம் பார்க்க முடியுது. நீதிபதி. அவங்கெல்லாம் பேசுவாங்க. ஏன் பேச மாட்டாங்க? நிறைய பேர் பேசுவாங்க. காரு கூட தான் இலவசம் அரசாங்கம் கொடுக்குறது. ஏன் போகிறீங்க? ஃப்ளாட்டு இருக்கிறது, வீடு எல்லாம் இலவசம் தான். இருங்க, இருக்காதீங்க. அதை வாடகைக்கு விடலாம், இல்லை வேறு எதாவது பார்க் ஆக்கி விடலாம்ல. ராமாயணம் படிச்சுட்டு பெருமாள் கோயிலை இடிக்கக்கூடாது. இலவசத்தை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலவசமாக நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறவங்க தான். அந்த வெள்ளை கலரில் அப்படியே அழுக்காவாமல் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இலவசத்துக்கு எதிரானவங்க தான். குழந்த போது அம்மா மேஸ்திரி, அம்மா சித்தாள், அப்பா பெரியாள், குழந்த போது அந்த குழந்தைக்கு காலையில் ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒரு 2 வேளை இட்லி கிடைக்குதுன்னா அது வந்து இலவசத்தில் வராது. அது சமூகத்தை மேலே ஏற்றுறது. ஒரு குழந்தை மாணவனுக்கு லேப்டாப் கொடுக்குறோம், அதில் அவன் வளர்ந்து கிளந்து அதை கற்றுக்கிட்டு அதில் ஏதோ பண்ணுறான்னா அது இலவசம் கிடையாது. அது அந்த குழந்தையோட வாழ்க்கையை மேம்படுத்துறது. அம்மா உணவகம், பசிக்கு சோறு போட்டார் ஐயா வள்ளலோட அந்த ஆதிக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு பார்த்து வாடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். யாருமே பசியோடு இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படி வந்தது. அந்த அந்த எண்ணோட்டத்துக்கு பிறந்த குழந்தை தான் மதிய உணவு, சத்துணவு, காலை உணவு, கடைசியாக அம்மா உணவகத்தில் வந்து நிற்கிது. அது எப்படி இலவசம்னு பார்க்க முடியும்?